வரமகாலட்சுமி விரதம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். சகல சௌபாகியங்களையும் தருவதற்காக வரமகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து நம்முடைய பூஜையை ஏற்றுக்கிட்டு எல்லா வரங்களையும் கொடுக்குறாங்கன்றது ஐதீகம். அம்பாளே சொல்லி கொடுத்த ஒரு பூஜை விரத முறை தான் வரமகாலட்சுமி விரதம். கடந்த சில வருடங்களாக என்னுடைய பூஜை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த வருஷம் 2024 நான் பண்ண பூஜையை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம். ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வரமகாலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். வரமகாலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஏன் அனுஷ்டிக்கிறாங்கன்றத ஒரு சின்ன கதையாக உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். மகத நாட்டில் சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய கடமைகளில் வழுவாமல் தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக செஞ்சு ஒரு பெண்ணுக்குரிய லட்சணங்களோட அருமையாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. நல்ல பக்தியோடு இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கனவுல வரமகாலட்சுமி அம்பாள் தோன்றி கலசத்தில் முகத்தை ஆவாகனம் செய்து என்ன வழிபடணும் அப்படின்னு சொல்லி வரமகாலட்சுமி விரத நோன்பு எப்படி செய்யணுங்கிற வழிமுறைகளை எல்லாம் சாருமதிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வழிபாட்டை செய்கிறது மூலமாக நிரந்தரமாக உன் வீட்டிலேயே நான் தங்கி உனக்கு வேணுங்கிற அருட்கடாட்சத்தை தருவேன் அப்படிங்கிறத தன்னுடைய வாக்குனாலேயே சொன்ன ஒரு நோன்பு தான் வரமகாலட்சுமி நோன்பு. அதனால் மகாலட்சுமியே கற்றுக் கொடுத்த நோன்பு அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே சிறப்பானதாகவும் பிரபலமானதாகவும் கருதப்படுது. நம்ம தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிராலெல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நோன்பாக இருக்குது. பெண்கள் மட்டும்தான் அதிகமாக இந்த நோன்பை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் ஆண்களும் ஆசைப்பட்டு மகாலட்சுமி தாயாரை கொண்டாடணும்னு நினச்சி பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அலங்கார பூஷணியாக இருக்கக்கூடிய வரமகாலட்சுமியை நம்ம சிறப்பாக அலங்காரம் பண்ணி நிறைய மகாலட்சுமி வஸ்துக்கள்னு சொல்லி என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு உண்மையிலே கோமியம் இன்னும் நிறைய வஸ்துக்கள் இருக்குது மகாலட்சுமி வஸ்துக்கள்னு. நான் எனக்கு கிடைச்சதெல்லாம் மட்டும் வச்சுருக்கேன். என் கையில் இருந்ததெல்லாம் மட்டும் வச்சு நான் இன்றைக்கி நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் பூஜை பண்ணியிருக்கேன். இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும். நாட்டில் அஷ்டலக்ஷ்மிகளுடைய கடாட்சமும் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.